சிந்தி மண்ணை காத்த வீரர், வாளின் முனையில் வாழ்வை எழுதிய மாபெரும் மன்னர், அச்சமில்லா உறுதி, அழியாத சிந்தை, எதிர்கொண்ட போர்ப்பாவையை எரித்த அக்னி, அவர்தான் மாவீரன் சந்திரமதி முதலியார். இந்த வீர வரலாற்றை புது தலைமுறையினரின் ரத்தத்திலே சுடர்விடச் செய்ய, மண்ணின் மகத்துவத்தை மறுபடியும் எழுப்ப, அவரது திருவுருவச் சிலை திறந்து வைக்கும் இந்த சிறப்பு நாளில் உங்கள் காலடிகளை பதிக்க அன்போடு அழைக்கிறோம். தேதி 14 செப்டம்பர் 2025 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 9 மணி முதல் 11 மணி வரை. இடம் பவளம் வீதி முனிசிபல் காலனி, ஈரோடு. அன்பு அழைப்பாளர்கள்: ஈரோடு மாவட்ட செங்குந்த மகாஜன சங்கம் தலைவர் மற்றும் மாநில துணைத் தலைவர் உயிர் திரு டாக்டர் என் நந்தகோபால் அவர்கள் மற்றும் தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கம் மண்டல தலைவர் மற்றும் ஈரோடு மாவட்ட செயலாளர் அரும்பணிச்செம்மல் திரு சோழாயம் ஆசித்தம்பி அவர்கள். இரண்டாவது நிகழ்ச்சியாக காலை 11:30 மணிக்கு ஈரோடு கோட்டை செங்குந்த திருமண மண்டபத்தில் சந்திரமதி முதலியார் குறித்து எழுச்சி உரை தலைமை தாங்குபவர்கள் சாதனை செம்மல் திரு கே பாலுசாமி அவர்கள், செங்குந்த மகாஜன சங்கத்தின் தலைவர் கைத்திரி கதிரவன் திரு கே செல்வராஜ் அவர்கள் மற்றும் தவ திரு காமாட்சிதாச சுவாமிகள். இந்த வாட்ஸ்அப் தளத்தில் இருக்கும் நம் குல சொந்தங்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கண்டோர் கேட்டோர் அனைவரிடத்திலும் நிகழ்வினை பகிர்ந்து இவ்விழாவில் கலந்து சிறப்பிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சந்திரமதியின் வீர சுவாசம் நம் இனத்தின் ரத்தத்தோடு என்றும் பாயட்டும். ரத்தம் சிந்தி மண்ணை காத்த வீரர், வாளின் முனையில் வாழ்வை எழுதிய மாபெரும் மன்னர், அச்சமில்லா உறுதி, அழியாத சிந்தை, எதிர்கொண்ட போர்ப்பாவையை எரித்த அக்னி, அவர்தான் மாவீரன் சந்திரமதி முதலியார். இந்த வீர வரலாற்றை புது தலைமுறையினரின் ரத்தத்திலே சுடர்விடச் செய்ய, மண்ணின் மகத்துவத்தை மறுபடியும் எழுப்ப, அவரது திருவுருவச் சிலை திறந்து வைக்கும் இந்த சிறப்பு நாளில் உங்கள் காலடிகளை பதிக்க அன்போடு அழைக்கிறோம். தேதி 14 செப்டம்பர் 2025 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 9 மணி முதல் 11 மணி வரை. இடம் பவளம் வீதி முனிசிபல் காலனி, ஈரோடு. அன்பு அழைப்பாளர்கள்: ஈரோடு மாவட்ட செங்குந்த மகாஜன சங்கம் தலைவர் மற்றும் மாநில துணைத் தலைவர் உயிர் திரு டாக்டர் என் நந்தகோபால் அவர்கள் மற்றும் தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கம் மண்டல தலைவர் மற்றும் ஈரோடு மாவட்ட செயலாளர் அரும்பணிச்செம்மல் திரு சோழாயம் ஆசித்தம்பி அவர்கள். இரண்டாவது நிகழ்ச்சியாக காலை 11:30 மணிக்கு ஈரோடு கோட்டை செங்குந்த திருமண மண்டபத்தில் சந்திரமதி முதலியார் குறித்து எழுச்சி உரை தலைமை தாங்குபவர்கள் சாதனை செம்மல் திரு கே பாலுசாமி அவர்கள், செங்குந்த மகாஜன சங்கத்தின் தலைவர் கைத்திரி கதிரவன் திரு கே செல்வராஜ் அவர்கள் மற்றும் தவ திரு காமாட்சிதாச சுவாமிகள். இந்த வாட்ஸ்அப் தளத்தில் இருக்கும் நம் குல சொந்தங்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கண்டோர் கேட்டோர் அனைவரிடத்திலும் நிகழ்வினை பகிர்ந்து இவ்விழாவில் கலந்து சிறப்பிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சந்திரமதியின் வீர சுவாசம் நம் இனத்தின் ரத்தத்தோடு என்றும் பாயட்டும். ரத்தம் சிந்தி மண்ணை காத்த வீரர், வாளின் முனையில் வாழ்வை எழுதிய மாபெரும் மன்னர், அச்சமில்லா உறுதி, அழியாத சிந்தை, எதிர்கொண்ட போர்ப்பாவையை எரித்த அக்னி, அவர்தான் மாவீரன் சந்திரமதி முதலியார். இந்த வீர வரலாற்றை புது தலைமுறையினரின் ரத்தத்திலே சுடர்விடச் செய்ய, மண்ணின் மகத்துவத்தை மறுபடியும் எழுப்ப, அவரது திருவுருவச் சிலை திறந்து வைக்கும் இந்த சிறப்பு நாளில் உங்கள் காலடிகளை பதிக்க அன்போடு அழைக்கிறோம். தேதி 14 செப்டம்பர் 2025 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 9 மணி முதல் 11 மணி வரை. இடம் பவளம் வீதி முனிசிபல் காலனி, ஈரோடு. அன்பு அழைப்பாளர்கள்: ஈரோடு மாவட்ட செங்குந்த மகாஜன சங்கம் தலைவர் மற்றும் மாநில துணைத் தலைவர் உயிர் திரு டாக்டர் என் நந்தகோபால் அவர்கள் மற்றும் தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கம் மண்டல தலைவர் மற்றும் ஈரோடு மாவட்ட செயலாளர் அரும்பணிச்செம்மல் திரு சோழாயம் ஆசித்தம்பி அவர்கள். இரண்டாவது நிகழ்ச்சியாக காலை 11:30 மணிக்கு ஈரோடு கோட்டை செங்குந்த திருமண மண்டபத்தில் சந்திரமதி முதலியார் குறித்து எழுச்சி உரை தலைமை தாங்குபவர்கள் சாதனை